ஹாய், மைசூர் ட்ரிப்ல சாமராஜேந்திர ஜூ தான் விசிட் பண்ணியிருந்தோம். ஜூவோட என்ட்ரன்ஸ்ல இந்த மாதிரி உட்டை வந்து கட் பண்ண மாதிரி டிசைன்ல இந்த ஆர்ச் மாதிரி செஞ்சிருக்காங்க. இது பார்க்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருந்தது. அதுக்குள்ள நம்ம என்டர் ஆனதுமே ஜூவோட கம்ப்ளீட் மேப்பும் அப்புறம் லொக்கேஷனை ட்ராக் பண்ணுறதுக்காக கியூஆர் கோடும் ஜூவோட ரூல்ஸை வந்து போர்டில் ஷோ ஆஃப் பண்ணியிருக்காங்க. என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக எல்லா ஜூலையும் இருக்கிற மாதிரி அனிமல்ஸுக்கு ஃபீட் பண்ணக்கூடாது, அப்புறம் ஜூக்கில் வந்து ஸ்பிட் பண்ணக்கூடாது, அனிமல்ஸ் எல்லாம் டீஸ் பண்ணக்கூடாது, அங்கே வச்சுருக்கிற பேரிகார்ட்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி போகக்கூடாது, அப்புறம் ஸ்மோக்கு, ஆல்கஹால் இதெல்லாம் வந்து உள்ளே யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வந்து ஜூக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்ட்டு எழுதியிருக்கிறாங்க. ஆரம்பத்திலேயே பேர்ட்ஸோட கேஜஸ் தான் இருக்குது. இங்கே நிறைய வெரைட்டி ஆஃப் லவ் பேர்ட்ஸ் வந்து இருக்குது. இந்தியன் ஹார்ன்பில் பேர்ட் வந்து இங்கே இருக்குது. இது வந்து நீண்ட நாள் வாழக்கூடிய மிகப்பெரிய அழகை கொண்ட பறவை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் பிடிக்கப்பட்டு இதை வளர்க்கும் போது 50 வருஷம் வரைக்கும் மட்டும்தான் உயிரோடு இருக்குமா. தமிழில் வந்து இதை மலை இருவாச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தான் நாங்கள் ஃபஸ்ட்டாக ஒயிட் டைகரை வந்து பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்தது. பக்கத்து கேஜஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் டைகரையும் அப்புறம் நார்மலாக இருக்கிற டைகரையும் வந்து விட்டுருக்குறாங்க. ரெண்டுமே அந்த இடையில இருக்கிற கம்பி எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்சி ஃபைட் பண்ணிட்டு இருந்தது எல்லாருமே ரசிக்க முடியாதா இருந்துச்சு. இந்த பக்கம் தான் கூட்டமே அதிகமாக இருந்துச்சு. நாங்கள் வீக்கெண்ட் போனதால் நார்மல் டேஸை விட ரொம்பவே தள்ளுமுள்ளாவே இருந்துச்சு. இந்த ஒயிட் டைகர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரேர் கலர் வேரியேஷனான இந்த பெங்கால் டைகர் அப்படி இல்லைன்னா சைபேரியன் டைகர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட கண்கள் வந்து ப்ளூ கலரில் இருக்குமா, ஆனால் கண்கள் எல்லாம் பார்க்க முடியலை, ஏன்னா அது ரொம்ப தூரத்திலே இருந்துச்சு. இந்த ஷோட ஓப்பனிங் டைம் பார்த்தீங்கன்னா 8:30க்கு வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. 5:30 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். டியூஸ்டேஸில் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. எந்த டைமில் நம்ம விசிட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, காலையில் 11 மணிக்கு முன்னாடி போகணும், இல்லைன்னா 3 மணிக்கு அப்புறமா போகணும். ஏன்னா அந்த டைமில் தான் அனிமல்ஸ் எல்லாம் நல்லா ஆக்டிவாக இருக்கும். நாங்களே ஒரு சில கேஜஸ்லாம் பார்த்தோம். அனிமல்ஸ்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருந்துச்சு, ஏன்னா வெயில்னால இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய கேஜஸில் பார்த்தீங்கன்னா இந்த லவ் பேர்ட்ஸ் தான் வச்சுருந்தாங்க. ஜூக்குள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில ரூல்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா ரொம்ப தூரம் நம்ம நடக்கணும் அப்படின்றதுனால எப்போவுமே கம்ஃபர்டபுளான ஷூஸ் வந்து போடுறது தான் நல்லது. கொஞ்சம் தூரம் நடந்ததுமே நான் டயர்ட் ஆகிட்டேன், ஏன்னா நான் செப்பல் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்ட் ஷூ போட்டதுனால கடைசி வரைக்கும் ஜம்ப்னு நடந்து வந்திருந்தாங்க. அப்புறம் தண்ணி கேன் வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது, ஏன்னா கொஞ்சம் தூரம் போனதுமே தாகம் வந்துடும். லேடி ஆம்ஹெஸ்டின் ஃபெசன்ட் இது வந்து அழிஞ்சிட்டு வர பறவை இனங்களில் ஒன்றா தான் கணக்கிடப்பட்டிருக்கு. ஆண் பறவை தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குமா பெண் பறவையை விட. அதுக்கப்புறமா இந்த சூளை வந்து வெள்ளை மயிலும் இருக்குது. வெள்ளை மயிலும் ஃபஸ்ட்டாக நான் வந்து பார்க்குறேன். சிறக விரித்து ஆடும்னு பார்த்தா கடைசி வரைக்கும் ஆடவே இல்லை. மயில் தான் கொள்ள அழகுன்னா வெள்ளை மயில் பேரழகு. பிறக்கும்போது இதை வந்து மஞ்சள் நிறத்தில் தான் இருக்குமா. முதிர்ச்சி அடையும் போது தான் இந்த மஞ்சள் நிறம் மாறி அது வந்து வெள்ளையாக ஆயிடுமா. வாட்டர் கேன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று எடுத்துகிட்டு போனாலே போதும், ஏன்னா அங்கங்கே வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. அங்கேருந்து நம்ம பிடிச்சி கூட குடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் கேஜில் பார்த்தீங்கன்னா வரி குதிரைகள் தான் வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எனக்கு பிடிச்ச கலர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் இருந்தாலேயோ என்னமோ ஒரு கூட்டமே வந்து புல் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. டக்கில் ஒரு வெரைட்டியான இந்த பிராமினி டக் இருந்துச்சு. இதை வந்து ஒரு பேராக வந்து விட்டுருந்தாங்க. அடுத்த கேஜில் பார்த்தீங்கன்னா இந்த லெஸ்டர் அட்ஜுவன் ஸ்டாக் அப்படின்ற பேர்டு வந்து இருந்துச்சு. அதாவது சிறுத்தை பெருநாரை. இது வந்து இந்த நாரை இனத்தை சேர்ந்த பறவை தான். பெருநாரையை போல இதோட நெஞ்சில் வந்து இந்த தொங்குற பை வந்து இருக்காது. இதுவும் அழிஞ்சிட்டு வர இனத்துல ஒன்றா தான் கணக்கிட்டு இருக்காங்க. சில மாதிரி இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஒரு கேஜில் வந்து ஜோடியாக விட்டுருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிராமினி கைட், அதாவது பருந்து வந்து இருந்துச்சு. சிவப்பு நிறத்தில் காணப்படுற பருந்து. பெரிய கூண்டுக்குள்ளே நிறைய பருந்தை வந்து சேர்த்து வந்து அடைச்சி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சில்வர் ஃபெசன்ட், இது வந்து வெள்ளி மஞ்சரி. இது பார்த்தீங்கன்னா பொதுவாக காணப்படுற இந்த ஃபெசன்ட் இன பறவைகளில் பொதுவாக ஆண் பறவை தான் அழகு அப்படின்னு சொல்கிறாங்க. காடுகள் அப்புறம் மலைகள் எல்லாம் அரிதாக காணப்படுற பறவை இனம் தான் இந்த சில்வர் ஃபெசன்ட். ரொம்ப க்யூட்டாக இந்த பெயிண்ட் பண்ணி விட்டுருக்குற மாதிரி இருந்துச்சு. வால் தான் ரொம்பவே அழகு. பக்கத்துல வந்து இதோட இனத்தை சேர்ந்த எல்லோ கோல்டன் ஃபெசன்ட் பேர்டும் வச்சிருக்காங்க. அதுவும் அவ்வளோ அழகா இருந்தது. கேஜ் ஃபுல்லாவுமே இருந்துச்சு. பொன் நிறத்துல பார்க்கறதுக்கு கொள்ள அழகு தான். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா கரடியானாவை பார்க்கறதுக்கு தான் வந்தோம். அங்கே வந்து பார்த்தா ஜோடியாவே இருந்துச்சு. ஆனால் பக்கா சோம்பேறிங்க மாதிரி தெரியுது. வெயில்னாலேயோ என்னமோ படுத்து தூங்கிட்டே இருந்துச்சுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெறும் கோல்டன் ஃபெசன்ட்டும் வந்து இங்கே வச்சுருக்காங்க.
அதுவும் வந்து ஒரு பேராவே விட்டுருக்காங்க. நிறைய கேஜஸ்ல பாத்தீங்கன்னா சில்வர் ஃபெசண்டை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. பேர்ட்ஸ் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் அந்தந்த கேஜ் ஃப்ரண்ட்ல வந்து டீடைல்ஸா போர்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. QR கோடும் இருக்கு. நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை வந்து ஸ்கேன் பண்ணி PDF-ஆ டவுன்லோட் பண்ணி படிச்சும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த பேர்ட்ஸை பத்தி. கொஞ்சம் பார்க்கறதுக்கு இந்த ஃபெசன் பேர்ட்ஸும் அழகா வந்து சேவல் கோழி மாதிரி தான் நீண்ட வாலோட இருந்துச்சுங்க. அதுக்கப்புறமா கிரே ஜங்கிள் ஃபவுல் அப்படின்ற பேர்டு, அதாவது சாம்பல் காட்டுக்கோழி. ஆணும் பொண்ணும் பார்க்கறதுக்கு நாட்டுக்கோழி போலவே தான் இருந்துச்சு. மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல தான் இது பரவலா காணப்படுறதா அங்க போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா மிலிட்டரி மக்காவ் பேரட், அதாவது ராணுவ ஐவர்ண கிளி. இதோட தாயகம் பாத்தீங்கன்னா மெக்சிகோ. வளர்க்கறதுக்கு தான் அதிகமா யூஸ் பண்றாங்க. இதுவும் அழிஞ்சிட்டு வர இனமா தான் அறிவிச்சிருக்காங்களாம். ரொம்ப பெருசா ஜம்போ சைஸ்ல இருந்துச்சு. பெரிய கேஜ்ல வந்து இதை வந்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சல்ஃபர் கிரஸ்டட் பொக்காட்டோ அப்படின்றது, அதாவது மஞ்சள் கொண்டை கிளி. இது ஆஸ்திரேலியால தான் பரவலா காணப்படுதான். ஒயிட் பாடியில கொண்டை மட்டும் மஞ்சளா இருக்கிறது ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. இங்க பாத்தீங்கன்னா காண்டா மிருகமும் இருந்துச்சு. ரொம்ப பெரிய ஏரியால ஜோடியா வந்து புல் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நல்லா வந்து மெயின்டைன் பண்றாங்க போல இருக்கு. ரொம்ப கொழு கொழுன்னு இருந்துச்சுங்க ரெண்டுமே. ஜூல என்ட்ரி ஃபீ பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு 50 ரூபாவும் பெரியவங்களுக்கு 100 ரூபாவும் சார்ஜ் பண்றாங்க. வீக்கெண்ட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷா இருக்கும், டிக்கெட்டே எடுக்க முடியாது. அந்த டைம்ல அங்கேயே வந்து வெளியே QR கோட் இருக்கு. வாட்ஸ்அப் பேமெண்ட் வழியா நம்ம பண்ணிக்கலாம். ஒரு 7 ரூபாய் எக்ஸ்ட்ராவா வந்து கன்வீனியன்ஸ் ஃபீயா வந்து வாங்கிக்கிறாங்க. நாங்க போனதும் வீக்கெண்ட் அப்படின்றதுனால ரொம்பவே கூட்டமா இருந்துச்சு. அதனால வாட்ஸ்அப் வழியா தான் பேமெண்ட் பண்ணிக்கிட்டோம். எங்க 2 பேருக்கும் டிக்கெட் வந்து 100 ரூபாய் பிளஸ் வந்து கன்வீனியன்ஸ் ஃபீயும் சேர்த்து 207 ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ளூ கலர்ல இருந்த ஜோடி கிளிகளும் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருந்துச்சு. இங்க வரிசையா இருக்கிற எல்லா கேஜஸ்லயும் பல வகையான வித்தியாசமான கிளி வகைகள் தான் குட்டியும் பெருசுமாவே இருந்துச்சு. ஒரு சில கேஜஸ் வந்து ஃப்ரீயாவும் இருந்தது. அடுத்ததான் நாங்க பார்த்தது பாத்தீங்கன்னா குரங்குகள் தான். குரங்குகளுக்கு விளையாடுறதுக்கு வசதியா பெரிய கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து ரெஸ்ட் தான் எடுத்துட்டு இருந்துச்சு. இங்க குரங்குகள் மட்டும் இல்லாம கொரில்லா கூட வச்சிருக்காங்க. கொரில்லா வந்து இருக்கிற கேஜும் பெரிய கேஜ் தான். அந்த கேஜுக்கு பாத்தீங்கன்னா கிளாஸ்ல தான் கவர் பண்ணியிருந்தாங்க. கொரில்லா தொங்கி விளையாடுறதுக்கு பாத்தீங்கன்னா கயிறுகளும் குறுக்கா மறுக்கா ஊஞ்சல் மாதிரி வந்து கட்டி விட்டுருக்காங்க. இந்த கிளாஸ் டோர் மெயின்டெனன்ஸ் எல்லாமே இன்ஃபோசிஸ் தான் பாத்துக்குது அப்படின்ட்டு அங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இடையிடையே ஒரு சில கேஜஸ்ல எல்லாம் அனிமல்ஸே இல்ல. இங்க பாத்தீங்கன்னா வழக்கமா குரங்குகள் பண்ற சேட்டை தான் பண்ணிட்டு இருந்துச்சுங்க. பேன் பார்த்துட்டு தலையெல்லாம் சீவி விட்டுட்டு இருந்துச்சுங்க. கொரில்லாக்கள் பாத்தீங்கன்னா எப்பவுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா வந்து பழகும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாம் கத்தி கத்தி கூப்பிட்டு இருந்துச்சு. அது அசையவே இல்லை. அங்க வந்து ஊஞ்சல் மாதிரி கூட அது ஆக்டிவா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி எல்லாம் கட்டி விட்டுருக்காங்க. மேபி காலையில போயிருந்தா இன்னும் கொஞ்சம் உற்சாகமா இருந்திருக்குமோ என்னமோ. குரங்குகள்ல பாத்தீங்கன்னா நார்மலா எல்லா ஜூலையும் நிறைய வெரைட்டி வச்சிருப்பாங்க. இந்த சிங்கவால் குரங்கு அப்படி இப்படின்ட்டு நம்ம இங்க வண்டலூர் ஜூ போனா கூட குரங்குகள்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ஆனா இங்க அந்த அளவுக்குலாம் பார்க்க முடியல. ஒரு 2 கேஜஸ்ல தான் இந்த குரங்குகளே இருந்துச்சு. அப்புறம் கொரில்லா வந்து ஒரு கேஜஸ்ல வச்சிருந்தாங்க. அப்புறமா இந்த ஜூல பாத்தீங்கன்னா இந்த நரிகள் வந்து நிறைய வச்சிருந்தாங்க. நரிகள் கொஞ்சம் ஆக்டிவா ரொம்ப ஜாலியாவே இருந்துச்சு. பார்க்கறதுக்கு இந்த சூரிய ஒளியில சூரிய நமஸ்காரம் வந்து பண்ற மாதிரியே இருந்துச்சு. கூட்டமா நிறைய நரிகளை ஒரே கேஜஸ்ல வந்து வச்சிருந்தாங்க.
சென்டர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபவுண்டன் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அது பக்கத்துலேயே குட்டியாக ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்குது. நம்ம அங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். அது வழி நடந்து போகும்போது இந்த ஃபவுண்டன்லேருந்து சாரல் வந்து அடிக்கிற மாதிரியே இருந்துச்சு. மான்கள் பார்த்தீங்கன்னா இந்த நீண்ட கொம்புகளோட கூட்டமாக வந்து கேஜில் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. குழந்தைங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த ஜூக்குள்ள பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமுக்கு வந்து பஞ்சமே கிடையாது. அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ஸுக்கும் லேடிஸுக்கும் செப்பரேட்டாக வந்து வாஷ்ரூம்ஸ் இருக்குது. அவ்வளோ நீட்டாக இல்லைனாலும் கொஞ்சம் ஓகேவா வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, அப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பொறுமையாக நம்ம நடக்கிறதுக்கு வசதியாக வந்து நிறைய பெஞ்சஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயந்தான். ஏன்னா வயசானவங்க அப்புறம் நடக்க முடியல அப்படின்னா கூட கொஞ்சம் உட்காந்து எந்திரிச்சு அப்படி போய்க்கலாம். நானும் அந்த மாதிரி உட்காந்து எந்திரிச்சு ஸ்லோவாக தான் வந்து போயிட்டு இருந்தேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கவரு, பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் இதெல்லாம் சூக்குள்ள வந்து டம்ப் பண்ணாமல் சூக்கு வெளியே வந்து செப்பரேட்டாக ஒரு கவுண்டர் வச்சுருக்காங்க. அங்கே நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா சின்னதாக வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்து என்கரேஜ் பண்ணுறாங்க. இதெல்லாம் நிச்சயமாகவே வரவேற்கப்பட வேண்டிய விஷயங்கள் தான். இன்னொரு கேஜில் பார்த்தீங்கன்னா கவரி மான்கள் நிறைய இருந்துச்சு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டோம், அப்புறம் கொஞ்சம் வந்து சாப்பிட்டுட்டோம், ரொம்ப ஆக்டிவாக இருந்துச்சு. இந்த கேஜ்லாம் அவ்வளோ நீட்டாக இல்லை, கொஞ்சம் ஸ்மெல்லாக இருந்தது. நிறைய கேஜஸில் பார்த்தீங்கன்னா மான் தான் வச்சுருக்காங்க. அதுவும் கூட்டமாகவே இருந்துச்சு. சூளை மொத்தமாகவே கணக்கிட்டா இந்த மான்கள் எண்ணிக்கை தான் ஜாஸ்தியாக இருக்கும் போல இருக்குது லவ் பேர்ட்ஸுக்கு அப்புறமா. அதுக்கப்புறமா குட்டி கேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைனா இருந்துச்சு. ஹைனாவை பார்த்ததுமே குட்டி வாண்டுகள்லாம் குஷி ஆகிட்டு சுப்பிரமணின்ட்டு ஒரே கூச்சல் தான். நானும் என் பங்குக்கு சுப்பிரமணி அப்படி கூட்டு பார்த்தேன். ஆனால் வந்து அவன் திரும்பவே இல்லை. அதோட சிரிக்கிற மாதிரியான அந்த பல்ல தான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். கடைசி வரைக்கும் சுப்பிரமணி சிரிக்கவே இல்லை. இங்கே வந்து ஹாக் டீர்ஸும் வந்து நிறைய இருந்துச்சு. இது மான் வெரைட்டிலே சென்னை இனம் தான். இந்தியா, பாகிஸ்தான், நேபாள், அப்புறம் பங்களாதேஷ்லலாம் இது வந்து அதிகமாக காணப்படுதான். குட்டியாக வந்து குனிஞ்சு பன்னி மாதிரி ஓடுறதுனால இதை வந்து பஞ்சி மான்கள் அப்படின்னு சொல்கிறாங்களாம். யானையை பார்க்காம எப்படி சூழ இருந்து வெளியே வருது, அப்படி வந்து ஒரு குட்டி யானையும் 2 பெரிய யானையும் வந்து பார்த்தாச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பைசான்ஸ் தான். காட்டெருமைகளெல்லாம் கூட்டமாக வந்து ஒரு கேஜில் வந்து வச்சிருக்காங்க. யானையில் பார்த்தீங்கன்னா இந்தியன் வெரைட்டி யானையும் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த கலர் கொஞ்சம் வித்தியாசமான ஆப்பிரிக்கன் வெரைட்டி யானையும் இந்த ஜூவில் வந்து வச்சிருக்காங்க. இது எல்லாமே இந்த காட்டெருமைங்க தான். அழகா வந்து புல் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் கொஞ்சம் ஆரோக்கியமாவே மெயின்டைன் பண்றாங்க போல இருக்கு. இதுவும் நல்லா கொழுக்கு மொழுக்குன்ட்டு புல் சாப்பிட்டுட்டு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறமா பாம்புகளுக்கு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒரு செக்ஷன் வந்து வச்சுருக்காங்க. அங்கே ஒரு சில வெரைட்டி பாம்புகள்லாம் இருக்குது. ஆனால் சரியாகவே பார்க்க முடியலை. ஏன்னா அந்த ஏரியாவில் வந்து ஒரே தள்ளுமுள்ளாவே இருந்துட்டு இருந்துச்சு. சூக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கேன்டீனும் அவைலபிளாக இருக்குது. நம்ம நடந்து டயர்டாயிட்டோம் அப்படின்னா அங்கே போயிட்டு ஐஸ்கிரீமு, ஃப்ரெஷ் ஜூஸ் இதெல்லாம் கூட சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் கூட இருக்குது. வாங்கிட்டு வந்து நம்ம அதுக்குன்னு ஒரு செப்பரேட் ஏரியா வந்து வெளியே கொடுத்துருக்காங்க. அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களை வந்து டயர்டாகாமல் நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து நீர்ப்பாம்பு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே வந்து அழகாக தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுருந்தாங்க. அதுவும் ஹாஃப் பாடி வந்து தண்ணிக்குள்ளேயும் மீதி பாடி வந்து வெளியே இருந்த மாதிரி இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா மொத்தமாக மூட்டை கட்டி வச்சது மாதிரியே இருந்தது. அனகோண்டா அப்படின்னு நினைக்கிறேன்.
அதுக்கப்புறமா அப்படியே அது பாம்பு செக்ஷன் வந்து தாண்டி வந்துட்டோம் அப்படின்னா இந்த ஹிப்போபொட்டமஸ் தான் இருந்துச்சு. அவனுங்க புல் சாப்பிட்டுட்டு இருந்துச்சுங்கல்ல. அப்புறம் அழகா வந்து தண்ணிக்குள்ள இறங்கி நீந்தவே ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப அழகா இருந்தது. ஆமை இனங்கள்லையும் ஒரு சில வெரைட்டிலாம் வச்சிருக்காங்க. இந்த நட்சத்திர ஆமைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆமைங்கெல்லாம் கூட இருந்துச்சு. அதுக்கப்புறமா பெரிய சைஸ் உடும்பும் வச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு ஜெயின் சைஸ்ல இருக்கிற பல்லி மாதிரியே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேஜில் ஒரே ஒரு நெருப்பு கோழி மட்டும் விட்டுருந்தாங்க. ஆனால் இது கொஞ்சம் ஹெல்த்தியாகவே மெயின்டைன் பண்ணுறாங்க போல இருக்குது. நல்ல கொழுன்னு இருந்துச்சு. ஒரு சில ஜூவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நான்சா மாதிரி இருக்கும். ஆனால் இவன் வந்து சிங்கிளாக இருந்தாலும் அழகாக வந்து புல் மேய்ஞ்சிட்டு ஹெல்த்தியாகவே இருந்தது. இந்த ஜூக்களே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஷாப்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. பொருட்கள் வந்து ஒரு சிலதெல்லாம் விலை வந்து ரொம்பவே கம்மி தான் வெளியே கம்பேர் பண்ணும்போது. ஸோ ரேட்டு கம்பேர் பண்ணி பார்த்து நம்ம வேணால் அங்கே வாங்கிக்கலாம். ஒட்டக சிவிங்கி வந்து ரொம்ப க்ளோஸில் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. ரொம்ப அழகாக இருந்தது. அதுவும் ரொம்ப ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறாங்க போல இருக்குது. ஸூவோட மெயின் அட்ராக்ஷனே சிங்கம் தான். ஆனால் இங்கே சிங்கம், சிறுத்தை எதுவுமே கிடையாது. மைசூர் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்க. ஹாஃப் டே அங்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனால் அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும். நடக்க முடியாதவங்க வந்து வெஹிக்கிள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதுங்க. அப்போ இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.